நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒர்க்கு போயிருந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரும்பு தோட்டம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பயிர் எல்லாமே வந்துட்டு அறுவடை பண்ணிட்டாங்க. அதாவது ஹோஸ்லாம் வந்து மண்ணில் போட்டு மூடி இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா, கரும்பு வெட்டும்போது வந்துட்டு நிறைய டேமேஜ் ஆயிருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த டேமேஜெல்லாம் வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு, இப்போ அவங்க வந்து வாழை தான் வந்து பயிரிட போகிறாங்க. அதனால் வந்து வாழை வைக்கிறதுக்கான வாய்க்கால் வந்து ஃபுல்லாக அமைச்சிட்டாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா, ஹோஸ்லாம் வந்து இழுத்து முடிச்சாச்சு. அதேபோல் நம்ம வந்து மோட்ரு ஆன் பண்ணிட்டு நம்ம எப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ப்ளஸ் வால்வில் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த சப்ளைனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க் தான் வந்து பண்ணியிருந்தோம். அதாவது அந்த டேக்கப்லாம் ஃபுல்லாகவே மாற்றியிருந்தோம். அது நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ப்ளஸ் வால்வ் வந்து எதுக்காக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பழைய டேக்கப்பை வந்து நம்ம கட் பண்ணி தான் எடுப்போம். அந்த கட் பண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, பைப்புக்குள்ளே இருக்க அந்த பீஸ் ஃபுல்லாகவே பைப்லேயே நின்றும். அதேபோல் இங்கே வந்து 1.25 ப்ளஸ் வால்வ் தான் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல மேலே வந்து அடைச்சிருச்சு. நானும் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதேபோல் அவரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா, போயிட்டு 2 இன்ச்சு ப்ளஸ் வால்வ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது வந்து அதை மாற்றி கொடுத்துட்டோம். ஆனால் அதை வந்து என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அதேபோல் நீங்கள் வந்து ப்ளஸ் வால்வ் ஓப்பன் பண்ணி விடுறீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ண உடனே எல்லா டஸ்ட்டும் வெளியே வராது. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் வந்து வாட்டரை வந்து வெளியில் விடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ சேராக வந்தது. அதுக்கடுத்து வந்து எந்த அளவுக்கு வந்து கிளியராக வந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ப்ளஸ் வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து ப்ளஸ் வால்வும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்த லைனில் தான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எல்லா ஹோஸ்ட்லேயும் வந்து தண்ணி வருதாங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து டேமேஜ் செக் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா, இந்த ஹோஸ்ட்டில் பாருங்கள், ஒரு ஹோஸ்ட்டில் வந்து தண்ணி நிறையா வரும். இன்னொரு ஹோஸ்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக வரும். என்ன ரீசன் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஹோஸ்க்குள்ளே வந்து நிறையா எறும்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த எறும்பு போய் உள்ளே கூடு வச்சிருச்சு போல். அதனால் இந்த ஹோஸ்ட்டில் ஃபுல்லாகவே வந்து அடைச்சிருந்தது. நம்ம எடுத்து ஒன்ஸ் வந்து ஒரு 2, 3 தட்டு தட்டினோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி வர ஆரம்பிச்சிரும். பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளேருந்து எறும்புங்களை வந்து கீழே விழும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு ஹோஸ் ஓரமாக போட்டதுனால நிறைய வந்துட்டு டேமேஜாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து அங்கே அந்த ஹோஸ்ட்லேருந்து வெளியே வந்து எறும்பு விழுந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். அடுத்து நம்ம வந்து ஹெண்டு கப் போட்டுருவோம். ஹெண்டு கப் போட்டோம் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா, வாட்டரோட ப்ரெஷர் தெரியும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்குது. அதாவது இங்கே ஒரு 2.5 கேஜி ப்ரெஷர் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, ஹோஸ்ட்டில் இருக்க எல்லா டேமேஜுமே தெரியும். அதாவது மைன்யூட்டாக இருக்க டேமேஜ் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த டேமேஜ் வந்து செக் பண்ணாமல் விடுறோம் அப்படிங்கிறப்ப, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா, ஈரம் ரொம்பவே அதிகமாயிரும். அதாவது ஒரு சில கிராப்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மிதமான அளவு தான் நம்ம வந்து ஈரம் கொடுக்கணும். அப்போ வந்து குறிப்பிட்ட செடிக்கிட்ட மட்டும் ரொம்ப அதிகமாகவே ஈரமாயிரும். அது வந்து பார்த்திங்கன்னா, செடியோட வளர்ச்சியை வந்து பாதிப்படைய செய்யும். அதனால் வந்து நம்ம மோஸ்ட்டாக டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து நம்ம ஜாயினரை யூஸ் பண்ணி அந்த டேமேஜ் வந்துட்டு சரி பண்ணிடணும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, கரும்பு பயிர் அறுவடை பண்ணும்போது அது வெட்டுப்பட்டதுனால தான் இந்த இடத்துல வந்து ஹோஸ் வந்து டேமேஜ் ஆயிருச்சு. அதேபோல் இந்த மாதிரி சின்ன சின்ன டேமேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் வந்து ஏதாவது முள் இந்த மாதிரிலாம் ஏதாவது பட்டிருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஃபாக் மாதிரி டேமேஜ் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு டேமேஜாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிடணும். உங்களுக்கும் வந்து இந்த 3 ஸ்டெப் இருக்க ஜாயினர் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட லொக்கேஷனுக்கு வந்து நாங்கள் கொரியர் பண்ணி தரோம். அதேபோல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாயினரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அப்போ தான் ஹோஸ் வந்துட்டு ரிட்டர்ன் வராது. நீங்கள் லோக்கல் ஜாயினர் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கிட்டு வர ஆரம்பிச்சிரும். இந்த ட்ரிப் ஹோஸ் வந்து ஒரு 3 வருஷமாக வந்துட்டு கரும்பு பயிருக்கு வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அதாவது மண்ணுக்குள்ளே போட்டு பதிச்சிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு 2.5 கேஜி ப்ரெஷர் கொடுத்துட்டு ஹோஸில் வர வாட்டர் ட்ராப்போட அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஆசிட் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஹோஸோட அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும்.